Hi friends, welcome back to our channel ammavumponnum. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2021 எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லதா அமையும்னு நம்புவோம். இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக ஸ்வீட் கார்ன் பட்டர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்வீட் கார்ன் பட்டர் புலாவ் பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸை முதலையே 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரைஸை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ரைஸ் கூடவே 2 ஏலக்காவை இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பிரிந்தி இலையை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது எதுக்காக இப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் வெந்து வர சொல்ல புலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்காக இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா 80 to 90% நல்லா வெந்திருக்கணும். இப்போது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நமக்கு நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்ம ரைஸ் தயாரிச்சு இதை நான் ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு உடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுற போகிறேன். அப்போ தான் ரைஸ் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போது புலாவ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வேக வச்ச கார்னை ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். பொடியை கட் பண்ண பூண்டு, இஞ்சி இது ரெண்டுத்தையுமே இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு கேரட், 2 பீன்ஸு இதையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக குடமிளகாவையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்வீட் கார்னோட பேஸ்ட்டு இது ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி இதெல்லாம் வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் இருக்கிற இது மீதத்தை வாஷ் பண்ணி இதில் ஊற்றி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி நம்ம ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ ட்ரை ஆன பிறகு நம்ம ஸ்வீட் கார்னு வேக வச்ச ஸ்வீட் கார்னை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணதும் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த மசாலா வதங்க சொல்லவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டும் சரி, இதனோட வாசமும் சரி, ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்கினா போகிறோம். இது ஆல்ரெடி வேக வச்ச கார்ன் அப்படின்றதுனால ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் ரொம்ப வதங்கிடக்கூடாது. எல்லாம் நல்லா வதங்க சொல்ல இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ரைஸு, இப்போது இதை போட்டு இது வதங்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த புலாவை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். கூடவே ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இருக்குது, இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக, இந்த மாதிரி எப்படி வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ் வேக வைக்க சொல்ல ஏலக்காவும் பிரிந்தி இலையும் போட்டோம் இல்லைங்களா, அதனோட ஃப்ளேவர் இந்த புலாவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லா ரைஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது அடியிலேருந்து எடுத்து விடலாம். அப்போ தான் ரைஸ் உடையாமல் வரும். நல்லா எல்லாமே உதிரியாக இருக்கும். ரைஸ் நல்லா வெந்திருக்கிறதுனால இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எம்மியான கலர்ஃபுல்லான பட்டர் ஸ்வீட் கார்ன் புலாவ் தயாராகிடுச்சு. இது கூட கார்னிஷிங்க்கு கொஞ்சம் இது மேலேயே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஈஸியான பட்டர் ஸ்வீட் கார்ன் புலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியுடன் அம்மாவும் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.